வணக்கம் நண்பர்களே. சோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் ஓடிஐ வைசாக்ல நடந்து முடிஞ்சிட்டு சேர்ந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐ இல்ல. இந்தியா தாராளமா 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி இந்த ஓடிஐ சீரீஸை 2-1 சொல்லி தட்டி தூக்கிட்டாங்க மக்களே. சோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். 2-1 சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ஓடிஐ கூட ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்களோன்ற மாதிரி என்னோட இன்ஸ்டிங் சொல்லுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்பெல்லாம் கரெக்டா வருதோ அப்ப நம்ம சொல்றோம்ல, நம்மளோட ப்ரெடிக்ஷன் சம்டைம்ஸ் தப்பா வந்தாலும் அதையும் நம்ம வந்து சொல்லணும், சரிங்களா? அந்த வகையில குவிண்டன் டிகாக் இந்த மேட்ச்ல நல்லா ஆடுவாருன்னு தோணுதுன்னு சொன்னேன். அவர் எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு 100 அடிச்சாரு. சோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஃபைனலி கேஎல் ராகுல் டாஸை வின் பண்ணாருங்க. டாஸை வின் பண்ணோடனே அவருக்கும் ஹாப்பி, இந்தியன் போலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்பா நம்ம டியூல போட வேணாம்னு சொல்லி அண்ட் டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் ஒரு சேஞ்ச் இந்தியா பண்ணாங்க. திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா, விச் இஸ் அ டாக்டிக்கல் மூவ். ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒட்டினால் பேட்மேன் உள்ள வந்துருவாரு. இவருக்கு பதில் நாண்டே பர்கருக்கு பதில். ஆனா ரூபின் ஹெர்மன் உள்ள வருவாரு நான் நினைச்சேன். டோனி டி சோசிக்கு பதில். அதுக்கு பதில் ரிக்கல்டன் உள்ள எடுத்து வந்து போன மேட்ச் 100 அடிச்ச ஏடன் மார்க்ரம் தூக்கி நம்பர் 5ல போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். 271 ரன்ஸ் அடிச்சாங்க. அதுல குவிண்டன் டிகாக் அவரோட 23rd ஓடி 100 அடிச்சாரு. மத்தபடி மிடில் ஆர்டர்லாம் பெருசா கை கொடுக்கல. ஏடன் மார்க்ரம் நம்பர் 5ல அமைச்சாங்க. அவரும் சீப்பா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா கார்பின் போஸ் 2 மேட்சா நல்லா ஆடி கொடுத்தாரு. ஆனா இந்த மேட்ச்ல அவரால் ஆடி கொடுக்க முடியல. எல்லா மேட்சும் ஒரு பிளேயர்னால ஆட முடியாதுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஓவர்ல பேக் டு பேக் விக்கெட்ஸ் கொடுத்து அந்த மொமெண்டம் லாஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓடியும் அதான் நடந்துச்சு. செகண்ட் ஓடியிலும் நடுவில் அது நடந்தது. ஓகேங்களா? ரெண்டு முறை இந்த ஓடியில நடந்தது. பிரீச்கியா இருக்கட்டும், மார்க்ரமா இருக்கட்டும், ஒரே ஒரு அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரவிசா இருக்கட்டும், யான்சனா இருக்கட்டும், ஒரே ஒரு அவுட் ஆனாங்க. மொமெண்டமே டோட்டலா போயிடுச்சு. We need to give credit to Indian bowlers. குல்தீப் யாதவ் ஒன்ஸ் அகைன் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவர் செமையா போட்டு லாஸ்டா 4 விக்கெட் எடுத்தாரு. அர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா நியூ பால்ல சூப்பரா போட்டாங்க. அண்ட் சேசிங்ல ஜெய்ஸ்வால் அவரோட மேடின் ஓடி 100 அடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவோட ஃபேண்டாஸ்டிக் 75 கண்டிப்பா 100 மிஸ் பண்ணாரு, அதுல டவுட்டே கிடையாது. அப்புறம் விராட் கோலி வந்து ஒரு விண்டேஜ் விராட் கோலி நான் காட்டு போனாரு. லிட்டரலி தெறிக்க விட்டாருன்னு சொல்ல முடியும். அந்த நோ லுக் 6 அகைன்ஸ்ட் கார்பின் போஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியனுக்கும் சோசியல் மீடியால அனல் பறக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் மக்களே. சோ இந்தியா இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் வின் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏனால இந்தியா தான் வந்து டஃப் கண்டிஷன்ஸ்ல போலிங் போட்டாங்க டியூல. சோ இதெல்லாம் தாண்டி இந்த சீரீஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா, அதுல டவுட்டே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ஓவர் கான்பிடண்டா இருந்தாங்களோ தேர்ட் ஓடியில, இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.